அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பஞ்சபட்சி புத்தகம்லாம் வந்து சேர்ந்துருச்சா? யாருக்காவது பஞ்சபட்சி வரலன்னா நம்ம 8438070136 நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. பொண்ணு ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். நீங்கள் பண அம்சத்துலேருந்து 7 நாளைக்குள்ள புக்கு வரலன்னா, ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு முன்ன ஆகும். நீங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. நிறைய மெசேஜஸ் வர்றதுனால கால்ஸ் எதுவும் நிறைய அட்டன் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் புக்கு தான் கேட்க போறீங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு வேற நம்பரு, இந்த நம்பரை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டாம். புக்குக்கு மட்டும் இந்த நம்பருக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். புக்கு, பிரமிடு, நம்ம கருங்காலி, அஷ்டலட்சுமி தீர்த்தம், இதுக்கெல்லாம் வந்து இந்த நம்பரை ஃபாலோ பண்ணீங்கன்னா சந்தோஷம். அதே போல உங்களை சுற்றி நம் கோமணத்திற்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது பொருள் இருந்தால், வைக்கப்புல்லோ, சோளத்தட்டு, நீங்க தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இந்த மாதிரி வந்து விலை குறைவாக இருக்கும், இல்ல நீங்களே தயாரிச்சு யாருக்கா வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். யார்ட்டையுமே கிரெடிட் கிடையாது, அட்வான்ஸும் கிடையாது. இதான் நம்ம பாலிசி. கடனுக்கே நம்ம போறதில்ல. ஏற்கனவே கடங்காரன் வந்து நம்ம துன்பப்பட்டவரைக்கெல்லாம் போதும். அதனால கடனும் வேண்டாம், முன்பணமும் வேண்டாம், பணத்தை கொடுத்து ஏத்திட்டு வந்துடலாம். 19/12/2025 அருமையான வெள்ளிக்கிழமை, அமாவாசையுடன் கூடிய வெள்ளிக்கிழமை, மார்கழி மாத அமாவாசை. ஸோ மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். பணிவிலும் மலர்வனம் அப்படிங்கிற மாதிரி பனியா விழுந்துகிட்டு இருக்கியா, அந்த மாதிரி பனியோடு சேர்ந்த அமாவாசை. நம்ம எல்லாரும் ஒன்றாக திருவனந்தபுரத்தில் சந்திப்போம். காலையில் 4:30 மணிக்கு அருமையான ஒரு அமாவாசை. வாங்க, திதி யோகம் காரணம், நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். அன்னதானம் செய்ய வேண்டிய நாள், அதை மறந்துடக்கூடாது. கட்டாயம் அன்னதானம் செய்து விட வேண்டும். இந்த அமாவாசை ஒரு சிறப்பு அமாவாசை. அனுமன் ஜெயந்தியுடன் இந்த அமாவாசை கூடி வருகிறது. ஏன்னா இது வந்து சில அமாவாசைகள் மட்டும்தான் சில ஜெயந்தியோட சேர்ந்து வரும். இதுல அனுமன் ஜெயந்தி இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசையோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணினாலே கோபூஜை, நம்ம கோமடத்துல கோபூஜை நடக்கும். கட்டாயம் வந்து கலந்துக்குங்க. நீங்க போய் ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டு ஆஞ்சநேயருடைய அருள் பெறுங்கள். அதிகாலை 5:56 வரைக்கும் சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம். மாலை 4:31 வரைக்கும் சூலம் நாமயோகம், அதன் பின்பு கண்டம் நாமயோகம். சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம், யோகி குரு, அவயோக நட்சத்திரம் கார்த்திகை, அவயோகி சூரியன். அதன் பின்பு கண்டம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம், யோகி சனி பகவான். அவயோக நட்சத்திரம் ரோகிணி, அவயோகி சந்திரன். அதிகாலை 5:56 வரைக்கும் சகுனி, சதுர்த்தசி இருக்கிற வரைக்கும் சகுனி. அதன் பின்பு மாலை 6:55 வரைக்கும் சதுஸ்பாதம். அதன் பின்பு நாகவம் கரணம். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அவருடைய பிறந்த தினம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு வந்து பழக்கமா உச்சத்தில் தான் இருக்காரு. கடகத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் சுக்கிரன் சந்திரன் விருச்சகத்தில், சூரியன் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து தனுசுல, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள், முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை
காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை, எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, பொன்னான மாலை வேளையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது, உங்களுக்கு 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும், அரசு வேலையில் இருக்கிறது பறவை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% வெற்றி. ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம், ரொம்ப அருமையான வேலை, அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள், புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.